மாதா பிதா குரு தெய்வம் என்பார். கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள். இந்த உலகத்தில் சூரியன் சந்திரன் என் இரு தெய்வங்களைத்தான் மக்கள் நேரில் பார்க்கிறார்கள். மற்ற தெய்வங்களை நேரில் பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் சண்டை, சாயா, ராகினி, உஷா என்று சொல்லக்கூடிய 4 மனைவிமார்களோடு நான் இந்த சூரிய மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, 7 குழந்தைகளை கூட்டி எனக்கு தேச இருக்கக்கூடியவன், அருள் என்று சொல்லக்கூடியவன் எனக்கு தேச ஆதியாக இருக்கிறான். ஒரே நாளில் இந்த உலகத்தை வாழ்வரும் வழக்கம். அப்படிருக்க தினம் தினம் என் ஏவை நான் சிறப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கு எந்த ஒரு குறையும் பற்றக்கூடாது. காரணம், இந்த உலகத்திலே வந்து தோல்விய ஜீவராசிகள் நடக்கும் தட்பவெப்பநிலை சீதோட்டங்களை இதை அறிந்து உயிர் வாழ வேண்டும். ஆனால் இந்த உலகத்துக்கு நாம் ஒளி கொடுப்பதும் மக்கள் எப்படி கைகள் செவ்வனை செய்வதற்காக தட்பவெப்ப சூழ்நிலை இந்த உலகத்திற்கு நான் அளித்து வருகிறேன். அதனால் உலக மக்கள் அனைவரும் என்னை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதாவது விழா எடுக்கிறார்கள். ஓர் நாள் பொங்கல் வைக்கிறார்கள் எனக்காக. எதற்காக? நாம் இடக்கூடிய பெயரை அந்த சூரிய பகவான் காப்பாற்றி நமக்கு தருகிறார், உணவளிக்கிறார். அதனால் அவரை என்று மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த உலக மக்கள் என்னை வணங்குகிறார்கள். பொங்கல் வைத்து பொங்கல். அதனால் இந்த உலகத்தில் நாம் எனக்கு கட்டளை பிரகாரம் பவனை வர வேண்டும். அதனால் அருளை அழைக்க வேண்டும். அருள் எங்கிருக்காங்க புரியவில்லை. அது சீக்கிரம் 40 சித்திரப்படுத்திக் கொண்டு இந்த உலக பவனை வேண்டும். அதற்கு முன்பாக எல்லாண்டவன் ஸ்ரீமன் நாராயணன் அவரை துதி செய்து பிறகு நம் பணியை துவக்கலாம். கண்ணா
வானவர் குலத்தாழ்வார் ஓடிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓடிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓடிய திருப்பாய் அவனி பொன்னாடி ரோகிணி நன்னாடி அத்தனைக்கு பார்த்து கண்ணன் வந்தான். அத்தனைக்கு பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் முகமாறி அந்தியில் இடமாறி அந்தியில் முகமாறி சிந்தையில் சிறையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிறையாக கண்ணன் வந்தான். கோடையில் திருப்பாவை உன்முதல் பாஞ்சாலி உன்முதல் தலை காக்க கெண்டரின் வடிவாக கண்ணன் வந்தான். கெண்டரின் வடிவாக கண்ணன் வந்தான். கோகுலத்தாத்தனும் உதயங்களை காத்திட கோகுலத்தாத்தனும் உதயங்களை காத்திட இதயம் வடிவாக கண்ணன் வந்தான். இதயம் வடிவாக கண்ணன் வந்தான். உலகின் கை கேட்டு உப்பிடும் குறை கேட்டு கண்ணன் வந்தான். உன்முதல் பாஞ்சாலி உன்முதல் தலை காக்க கெண்டரின் வடிவாக கண்ணன் வந்தான். கெண்டரின் வடிவாக கண்ணன் வந்தான். உன்முதல் பாதனும் உடல்களை காத்திட இதயம் வடிவாக கண்ணன் வந்தான். இதயம் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழைக்கும் சேரனுக்கு தோழமை தாழ்ந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் பலம் வந்து சேருங்கள். வாழிய பாடுங்கள் பலம் வந்து சேருங்கள். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். கண்ணா 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 அருணா எங்க இருக்காங்க பிரியங்களே? அருணா நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. அருணா சுவாமி, மிக்க சந்தோஷம். அதாவது காலம் கருதி நாம் கடமையை செய்ய வேண்டும் அல்லவா? உண்மைதான் சுவாமி. அதனால் இந்த உலக தீவிராசிகள் உய்யும் பொருட்டு நம் பணியை நாம் துவைத்துக் கொள்ள வேண்டும். மாதவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய வாசலிலே சாணத்தை தெளித்து கோலமிட்டு எப்பொழுது அருணனும் சூரியனும் வருவார்கள் வருவார்கள் என்று நம்மை பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேரமாகிறது. அதனால் நம்முடைய பேரை சுத்தம் செய்து வைத்திருக்கின்றேன். ஏரின் மீது ஏறுங்கள், நான் ரதத்தை செலுத்துகிறேன். அப்படியா? பொழுது மரியாதமாய் பிறகு உற்சாகமாய் பொழுது மரியாதமாய் பிறகு உற்சாகமாய் பிறகு உற்சாகமாய். அருணா சுவாமி, ஏன் ரதத்தை நிறுத்தி விட்டாய்? சத்தியமா நான் இடத்துல சாமி. ஆகாய மார்க்கமாக ஆமா. இந்த உலகத்தை நாம் பவனித்து கொண்டிருந்தோம். உண்மைதான். அப்படி வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் என் உத்தரவில்லாமல் ஏன் ரதத்தை நிறுத்தினாய்? என்ன சாமி, நான் எப்பெல்லாம் நிறுத்திருக்கிறேன்னா, நம்முடைய ரதம் எப்பேற்பட்ட ரதம்? ஆமா. ஒரே சக்கரம் 7 புறவைகளை பூட்டியது. உண்மையா? இதை யார் தான் நிறுத்த முடியும்? இந்த உலகத்திலே எவருக்கும் இப்படிப்பட்ட அதிசயமான தேர் கிடையாது. ஆமா. ஒரே சக்கரம் 7 புறவிகள் பூட்டிய தேர். உண்மைதான். அப்படி இருக்க ஆனால் நீதானே தேர் ஓட்டக்கூடியவன்.
ஆனால் என்றும் இல்லாமல் இன்று ஆகாயத்தில் அந்தரத்திலே ரதம் நிற்கிறதே காரணம் என்ன? வழியில என்ன மாட்டின்னு இருக்குமா? டேய், ஏண்டா ஆகாயத்துல உள்ள இருக்குது, சேர் இருக்குது, பின்னையா நின்னுச்சு? யாரு கேட்கிறேன்? நான் சத்தியமா எனக்கு தெரியாது சாமி. ரதத்தை பாரு. சரி பார்க்கலாம். ஐயோ ஐயோ, என்ன இது? என்னது? பெரிய மலை உருண்டு ஓடி வந்து நம்ம சக்கரத்துல முட்டி நிக்குது. என்ன வளையா? என்ன சாமி? ஆகாயத்தில் ஏதுற மலை, மலை வந்து எப்படி தெரியுது? பார்ப்பதற்கு மலை போன்ற ஒரு உருவம். உருவமா? கருத்த உருவம். மலை கொண்டு அந்த மலை போன்ற உருவம் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்குது. அப்படியா? ஆமா. சாரி, என்னன்னு தெரியல. அதை கவனிக்க வேண்டும். அவையமா யார் அவைய வச்சுக்க? ஏன் தடுத்து இருக்கிறாய்? நான் செய்யும் பணியை எனக்கு ஏன் இடையூறு வைக்கிறாய்? ஐயா, என்னை காப்பாற்றுகிறேன் என்று சத்தியம் செய்யுங்கள். காப்பாற்று சத்தியமா? அதான் என்ன, எனக்கு ஒண்ணும் புரியல. இதுவரை நம்ம காப்பாத்துன்னு சொல்லி யாருமே நம்ம இடத்துல அவைய வந்ததில்லை. பரவாயில்ல, அவன் அவையத்தை கேட்கிறான். ஆமா, காப்பாற்ற வேண்டும். சரி, வான சாமி கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு வம்பளை மாட்டிக்காதீங்க. ஒரு ஜீவன் வந்து அவசரப்படும் பொழுது அந்த நிமிடத்தில் நான் உதவி இல்லாமல் இல்லை என்றால் எனக்கு சூரிய நாராயணன் தைரியமா கொடுங்க, நான் இருக்கிறேன். எப்ப நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்களா? தைரியமா கொடுங்க, நான் இருக்கிறேன். இந்த அந்தரத்துல ஆகாயத்தில் இந்த அந்த நிலையிலே ஒருவன் வந்து ரத்தத்தை மறித்திருக்கிறான். என்ன காரணங்களுடன் வழி? ஆமா, ஒண்ணு மந்திரி கழகு வரும்பொருள் உரைத்தார். காட்டுக்கு மந்திரி டாடி, வீட்டுக்கு மந்திரி மனைவி, அரசவைக்கு மந்திரி நான்தா அமைச்சர். ஒரு மந்திரி இல்லை என்றால் அந்த நாட்டில் நல்லது கெட்டது நடக்காது. கண்டிப்பா நடக்காது. அதான் என்னதான் அரசன் அறிவாளியாக இருந்தாலும் யோசனை கூறுவதற்கு ஒரு அமைச்சர் வந்து தேவை. ஆனா உன் வார்த்தையை நம்பி கொடுங்க, நேரம் ஆகுது. எல்லாம் நம்மள எதிர்பார்த்து நிக்கிறேன். வராது. நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க? கொடுங்க. என்ன நம்பு. ஆமா, சரியா? என்ன நம்பு, வராது வம்பு. இப்படி செஞ்சா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அப்படி தலை மாற்றி செய்யணுமா? நீங்க எப்படி சத்தியம் செய்ய வேண்டும்? உங்கள் பெயர் என்ன? சூரிய நாராயணன். நீ வணங்கக்கூடிய தெய்வம் யாரு? அந்த ஸ்ரீமன் நாராயணன். அந்த லட்சுமி நாராயணன் சாட்சியாக உன்னை காப்பாற்றுகிறேன். ஐயோ, என்ன சாமி, கடகால் திருடன் நாட்டங்குது. மாறிடுவோமோன்னு நீ வணக்கம் அந்த தெய்வத்தின் சாட்சியாக எனக்கு சத்தியம் செய்து கொடு, என்னை காப்பாற்றுகிறேன். எதுவா இருந்தாலும் இருந்து போன போதுங்க, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. கொடுங்க தைரியமா. நான் வந்தா யார் வந்தாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். நேரம் ஆகுதுங்க. சரி, ஏதோ உன் வார்த்தை நம்பித்தான் நான் சரி சார், வாக்களிக்கிறேன். சரி அப்பா, சரி, நான் வணங்கும் அந்த ஆண்டவன் ஸ்ரீமன் லட்சுமி சமேதன் ஸ்ரீமன் நாராயணன் சாட்சியாக உன்னை காப்பாற்றுவேன். எழுந்து ரஞ்சிதபுரி வேந்தன் தானசூரன். ஆமா, தானத்தை வாரி வாரி. எனக்கு யாரால் ஆபத்து தெரியுமா? நீ வணங்கக்கூடிய அந்த லட்சுமி நாராயணனால் எனக்கு ஆபத்து. அப்பவே நான் சொன்னேன் கொடுக்காதீங்க. சரி, நானே சொன்னாலும் கேட்கலாமா நீங்க? சரி, நடந்து போச்சு. இப்ப உனக்கு அபேசத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இப்ப நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தாலே ஆபத்துன்னு கேக்குறான். இப்ப நம்ம தெய்வம் நம்மள வந்து யார கேட்பாரு? கண்டிப்பா அவரை வந்து கேட்டா, நீ மட்டும் வாயை திறக்காத கம்முன்னு இருங்க.
நீ உண்மை சொல்லிட உண்மை சொல்லக்கூடாது. சொல்லாத. சரி, இவரை காப்பாற்றணும். ம். ஆண்டவனத்திலிருந்து இவரை காப்பாற்றணும். காப்பாற்றணும். இதற்கு என்னதான் வழி சொல்றாங்க? என்ன செஞ்சு 6 அடி பள்ளம் ஒண்ணு எடுக்கணும். 6 அடி பள்ளம் ஒண்ணு எடுத்து அதுல இவனை உள்ள போட்டு மண்ணை போட்டு நல்லா மிரிச்சு அது மேல நம்ம உக்காந்திக்குவோம். பகவான் வந்து கேட்பாரு, இந்த பக்கம் தானாசுரம் வந்தாரா பாத்தீங்களான்னு. சத்தியமா நாங்க பாக்கலீங்கன்னு சொன்னா அவர் பார்த்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தோண்டி எடுத்தா இவனை அனுப்பிடலாம். அவன் இறந்துருவான். அவன் தான் செத்துருவான். எடுக்கும்போது எப்படி வருவான்? மூசி எல்லாம் போயிட்டு இருக்கான். அப்ப பிணமா வெளியில வருவான். சரி, அப்ப வந்து செய்யலாம். இதுதான் நம்ம கொடுக்குற வாக்கா? இப்ப இன்னொன்னு செய்யலாம். என்ன செய்யலாம்? இந்த வெள்ளை காசுற இது இருக்கு தெரியுமா, பாத்திரம் பெருசா கொப்பரை. கொப்பரை. ஆமா. அது உள்ள இவனை போட்டு இந்த ஊர்ல 1/2 டன் வேர்க்கட்டையா எடுத்து வந்து சவுக்கு கட்டை போட்டு கொளுத்துவோம். தண்ணி ஊத்தி மேல என்ன பண்ண மூடிட்டு நல்லா பெரிய ஆணி அடிச்சு விட்டு தப்புன்னு இந்த 1/2 டன் வெறும் போட்டு கொளுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ATM ராடு ஒண்ணு எடுத்து மேல தூக்கி கிடாயிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு அப்படியே குத்தி தூக்கணும்னா வந்துருப்பான். அனுப்பிடலாம். சுத்தல் நினைச்ச கோழி மாதிரி எப்படி இருப்பான் தெரியுமா? கிடப்பான். ஏண்டா இதுவா நம்ம கொடுக்குற வாக்கு நியாயம் இது? டேய், அவனை காப்பாற்ற நான் வாக்களித்து விட்டேன்டா. இப்பதான் ஞாபகம் வருது. உள்ளங்கை நெல்லிக்கா குஸ்தா குஸ்தா குஸ்தா. என்ன குஸ்தா நாஸ்தா? என்னடா சொல்ற நீ? இவனை உள்ளங்கை நெல்லிக்கனி ஆக்கி உன் குஸ்தின்னு சொல்றவன் அந்த தகுந்த யோசனை. இவனை ஒரு அழகான ஒரு சுவையான நெல்லிக்கனியாக இவனை மாற்றி இவனை விழுங்கி என் குஸ்தியில் வைத்திருக்கிறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி.